Hi student, நம்ம class 10 maths bridge course பார்த்துட்டு இருக்கோம். class 9 முடிச்சிட்டு 10th வர்றவங்களுக்கான basic conceptsலாம் discuss பண்றோம். இது day 8 ஓட concept. What is triangle? Triangleனா என்ன இருக்கும்? Sides இருக்கும். 3 sides இருக்கும். Vertices. Verticesனா என்னது? Corners பேர் தான் vertices. Vertices A, B, C அப்படின meaning. Okay. Angle sum property. Angle sum property னா இந்த angle, இந்த angle, இந்த angle. இத மூணையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 180 வரும். இதுக்கு பேர் தான். இப்போ angle A வை ரெப்ரசன்ட் பண்ணனும்னா இப்படி. பிளஸ் angle B யை ரெப்ரசன்ட் பண்ணனும்னா angle C னா இது. இந்த மூணு angle ஆட் பண்ணா நமக்கு 180 டிகிரி வரும். அதுக்கு பேர் தான் என்னது? angle sum property. ஓகே. Types of triangle. Types of triangle ல equilateral triangle. All sides are equal. Isosceles na two sides are equal. Scale na no sides are equal. Okay, next concurrency. Concurrency எப்படி இருக்கும்னா side side side. இப்போ concurrency ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு இடையில தான் வரும். இந்த சைடுக்கு இந்த சைடு ஈக்குவல். இங்க என்ன வேல்யூ இருக்கோ அதே தான் இங்க இருக்கும். இங்க என்ன வேல்யூ இருக்கோ இங்க அதே வேல்யூ தான் இருக்கும். 3 sides are concurrent for 2 triangles. அதுக்கு பேர் தான் triple S. ஓகே, நெக்ஸ்ட் ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கும். இந்த கான்கரன்சி எல்லாமே 2 ட்ரையாங்கிள்ஸ்க்கு இடையில தான் பண்ணுவோம். இங்க ஒரு சைடு, இந்த ரெண்டு சைடு ஈக்குவல். இங்க என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் இங்க இருக்கும். அடுத்து இங்க என்ன சைடு இருக்கோ அதே மெஷர்மெண்ட் இங்க இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு ட்ரையாங்கிளை கம்பேர் பண்ணையில கிடைச்சா அதுக்கு பேர் தான் SAS. ஓகே, நெக்ஸ்ட் ரெண்டு ட்ரையாங்கிள். அதில் எப்படி இருக்கு? இங்கே ஒரு ஆங்கிள் என்ன இருக்கோ அதே ஆங்கிள் இங்கே இருக்கும். அடுத்து இந்த சைடு என்ன வேல்யூவோ அதே சைடு வேல்யூ இங்கே இருக்கும். இங்கே என்ன மெஷர்மெண்ட்டோ அதே மெஷர்மெண்ட் இங்கே இருக்கும். இதுக்கு பேர் தான் என்னது? ஆங்கிள் சைடு ஆங்கிள். ஆங்கிள் சைடு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு மீனிங். இங்கே சைடு ஆங்கிள் சைடு, ஒரு சைடு ஆங்கிள் அனதர் சைடு, இதெல்லாம் ஈக்குவல். அதனால தான் SAS. கிளியர். நெக்ஸ்ட் வந்து பித்தகோரஸ் தியரம். பித்தகோரஸ் தியரம் யாருக்கு வரும் அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிளுக்கு தான் நம்ம பித்தகோரஸ் தியரம். 90 டிகிரி ஃபார்ம் ஆயிருந்தா அந்த ட்ரையாங்கிளுக்கு we can find பித்தகோரஸ் தியரம். எப்படி எழுதுவோம்? ABC. இப்போ பித்தகோரஸ் தியரம் ஃபார்முலா என்னது? AC ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைப்போட்டனியஸ். 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்க சைடு பேர் ஹைப்போட்டனியஸ். AC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. சம் ஆஃப் other two side. Hypotenuse square equal to sum of other two side. ஓகே, இப்போ ஏதாவது வேல்யூ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இங்கே 2, இங்கே 3. அப்போ என்ன பண்ணுவோம்? AC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் வேல்யூ 2 ஸ்கொயர் ப்ளஸ் BCக்கு வேல்யூ 3, அதுக்கு ஸ்கொயர். 2 2s are 4 ப்ளஸ் 3 3s are 9, 13. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது AC ஸ்கொயர். we need AC. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13. ஓகே, அப்போ இதோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13. இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, சால்வ் கொடுத்துருக்காங்க. முதல் நம்ம நேம் பண்ணிக்கலாம் ABC. இப்போ இந்த தேர்ட் சைடை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நம்மளோட இது 90 டிகிரி இருக்கு மேக் பண்ணுது. அப்போ பித்தகோரஸ் தியரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபார்முலா என்னது? AC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர். AB ஸ்கொயர் வேல்யூ இஸ் 4, 4க்கு ஸ்கொயர். BC வேல்யூ 3, 3க்கு ஸ்கொயர். 4 4s are 16 plus 3 3s are 9. இதை ரெண்டு ஆட் பண்ணா 25. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது AC ஸ்கொயர். பட் we need AC. அப்போ இந்த ஸ்கொயர் இந்த சைடு வந்தால் ஸ்கொயர் ரூட் ஆகிடும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 5. ஸோ இதோட ஆன்சர் 5. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். ப்ராக்டிஸ் கொஸ்டினில் ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கேன். 90 டிகிரி மேக் பண்ணுது. அப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஒரு சைடு வந்து 12, another side is 5. We should find the third side using Pythagoras theorem. Okay, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.